அம்மா ஒரு பக்கம் சண்டி, கோபக்காரி, நீலி, ஆனா பாசக்காரி. ரோசம் தமக்குன்னு வந்துடும். அந்த ரோசை வந்ததுக்கு அப்புறம் அவ காலை பிடிச்சிட்டீங்கன்னா உடனே பாசத்துல பொழிஞ்சுடுவா. அப்படி ரோசமும் வரும், பாசக்காரி. அவளுக்கு இவ்வளவு பால் ஊத்திருக்கம்ல, அந்த உத்தமிக்கு பத்தலியா. பச்சைக்கறிய உச்சி கட்டி தூங்கியதுக்கு கண்டிப்பா சாமத்துல சுடுகாடு போவா. இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி குடிப்பா, மூட்டை எலும்ப நொறுக்குன்னு கடிச்சு எடுத்துருவா. சுடலவன காட்டுல அவ ஆடிக்கிட்டு இருப்பா. வந்தாலும் சுடலமாட சாமி தின்னாறு போல எடுப்பான், சாம்பல் எடுத்து பூசிட்டு ஓடி வந்துருவான். மூட்டெலும்ப எடுத்து தின்னு இந்த மகனேன்னு கொஞ்சம் மீதி கொடுப்பாளாம். மீதி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவ பசி அடங்காதான், இன்னும் வேட்டையாடி வீட்டெல்லாம் சுத்தி வருவாளாம். அவள் கோர பசிக்காரி, பொல்லாத கோபக்காரி. அவள் மாமிசம் பச்சை மீனை சுட்டு வச்சு வெண்பொங்கலை சேர்த்து வச்சு உச்சி கொட்டி தும்பா. கூளை குடிச்சு வருவா, அதுக்கு கருவாடு கேட்டு மயக்கத்துல நிற்பா. அப்பேற்பட்ட உத்தமி இன்னும் உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லது நடத்துவா.